நம்ம பசங்களோட டம்மி யம்மியாக ஃபீல் பண்ணுறதுக்கும் அவங்க ஹோம்ஒர்க் பண்ண மோட்டிவேட் பண்ணுற மாதிரி யம்மியாக இன்றைக்கி ஒரு அப்பீலிங் அப்படைசர் பண்ணலாம் வாங்க. அதாங்க பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ். சொல்லும் போதே நாக்கில் எச்சு ஊறுது இல்லைங்களா? இதை மட்டும் செஞ்சு கொடுங்க, மம்மி ஒன்ஸ் மோர்னு சொல்லிக்கிட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. நம்ம ஹோம்ஒர்க்கும் வாங்கி செஞ்சு வாங்கிக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி 5 உருளைக்கிழங்க நான் வந்துட்டு 2 விசில் விட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக உப்பு, மிளகுத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, இது எல்லாத்தையும் கலந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உருண்டைகளாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு சொல்யூஷனில் டிப் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணியில் நல்லா கலந்து அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ உருண்டை பிடிச்ச மாவில் நம்ம அந்த பொட்டேட்டோ இதில் நம்ம வந்து நடுவில் சீஸ் வச்சுக்கலாம். சீஸ் வந்து நம்ம க்யூபாக இல்லை ஸ்லைஸாகவும் வச்சு எடுத்து நடுவில் வச்சு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ அந்த சொல்யூஷனில் டிப் பண்ணிவிட்டு பொட்டேட்டோவை நம்ம நல்லா வந்து பிரெட் க்ரம்ஸில் புரட்டி எடுத்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப தகன்னு வென்ற மாதிரி அப்படியே கோல்டன் கலரில் செம்மையாக பொட்டேட்டோ சீஸ் பால் ரெடி.